ஒரு விஞ்ஞானி ஆய்வகத்தில் ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிப்பதாக கற்பனை செய்து பாருங்க. இந்த மருந்து ஒரு நோயை குணப்படுத்தவோ அல்லது பல மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவோ உதவும். ஆனா இந்த மருந்து நோயாளிகளை சென்றடைவதற்கு முன் அது மருத்துவ ஆராய்ச்சி எனப்படும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மருத்துவ ஆராய்ச்சிகள் மனித தன்னார்வலர்கள் மீது நடத்தப்படும் ஆராய்ச்சி ஆய்வுகள். ஒரு புதிய மருந்து, சிகிச்சை அல்லது மருத்துவ சாதனம் மக்கள் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானதா மற்றும் பயனுள்ளதா என்பதை புரிந்து கொள்ள இவை நமக்கு உதவுகின்றன. மருத்துவ ஆராய்ச்சிகள் விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் மருத்துவ நடைமுறைக்கும் இடையிலான பாலம். இவை கவனமாக WHO மற்றும் பல நாடுகளின் மருந்து ஆய்வு கட்டுப்பாடுகளின் விதிமுறைகளுக்கு இணங்க கட்டுப்படுத்தப்பட்ட சோதனைகளை உள்ளடக்கிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த சோதனைகள் பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக குறிப்பிட்ட நெறிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுகின்றன. இந்த செயல்முறை ஒரு புதிய சிகிச்சை ஏற்கனவே உள்ள சிகிச்சைகளை விட சிறந்ததா அல்லது எதிர்பாராத பக்க விளைவுகள் ஏதேனும் உள்ளதா என்பதை தீர்மானிக்க உதவுகிறது. மருத்துவ அறிவை மேம்படுத்துவதற்கும் சுகாதார பராமரிப்பு முடிவுகளை மேம்படுத்துவதற்கும் மருத்துவ ஆராய்ச்சிகள் அவசியம். மருத்துவ ஆராய்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் தனிநபர்கள் விஞ்ஞான முன்னேற்றங்களுக்கு பங்களிக்க முடியும். எதிர்கால சந்ததியினர் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழவும் அவர்கள் உதவலாம். மருத்துவ ஆராய்ச்சிகள் பல கட்டங்களாக நடத்தப்படுகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்டுள்ளன. முதல் கட்டம் 1 சில ஆரோக்கியமான தன்னார்வலர்களை உள்ளடக்கியது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த தன்னார்வலர்களில் புதிய மருந்து அல்லது சிகிச்சையை பரிசோதித்து அதன் பாதுகாப்பை மதிப்பிடுகிறார்கள் மற்றும் சரியான அளவை தீர்மானிக்கிறார்கள். இரண்டாம் கட்டத்தில் சோதனை ஒரு பெரிய குழு பங்கேற்பாளர்களை உள்ளடக்கியதா விரிவடைகிறது. இந்த பங்கேற்பாளர்களுக்கு மருந்து சிகிச்சை அளிக்க முயலும் நிலை உள்ளது. சிகிச்சையின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் எந்த பக்க விளைவுகளையும் அடையாளம் காண்பதற்கும் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களை உன்னிப்பாக கண்காணிக்கிறார்கள். இரண்டாம் கட்டத்தில் சிகிச்சை நம்பிக்கைக்குரியதாக தோன்றினா அது மூன்றாம் கட்டத்துக்கு நகர்கிறது. மூன்றாம் கட்ட சோதனைகள் பெரும்பாலும் பல இடங்களில் மிகப்பெரிய குழு பங்கேற்பாளர்களை உள்ளடக்கியது. இந்த கட்டம் சிகிச்சையின் செயல்திறனை உறுதிப்படுத்தும் நோக்கம் கொண்டது. ஏற்கனவே உள்ள சிகிச்சைகளுடன் ஒப்பிட்டு அதன் பாதுகாப்பு தன்மை பற்றிய சுடுதல் தகவல்களை சேகரிக்கிறது. ஒரு சிகிச்சை 3 கட்டங்களையும் வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அதை ஒழுங்குமுறை அதிகாரிகளின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கலாம். அமெரிக்காவில் உள்ள உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் போன்ற இந்த அதிகாரிகள் சோதனை தரவை மதிப்பாய்வு செய்கிறார்கள். சிகிச்சை பொதுமக்களுக்கு கிடைக்க செய்ய பாதுகாப்பானதா மற்றும் பயனுள்ளதா என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். மருத்துவ முன்னேற்றத்தின் மூலக்கல்லா மருத்துவ ஆராய்ச்சிகள் உள்ளன. பல்வேறு நோய்கள் மற்றும் நிலைமைகளுக்கு புதிய மற்றும் மேம்பட்ட சிகிச்சைகளை உருவாக்குவதற்கு அவை அவசியம். மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலம் புற்றுநோய், இதய நோய், HIV/AIDS மற்றும் பல உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு எதிரான போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை நாங்கள் கண்டுள்ளோம். புதிய சிகிச்சைகளின் நீண்டகால விளைவுகளை புரிந்து கொள்ளவும் மருத்துவ ஆராய்ச்சிகள் உதவுகின்றன. இந்த அறிவு அவற்றின் பயன்பாட்டை மேம்படுத்தவும் ஆராய்ச்சியின் ஆரம்ப கட்டங்களில் தெளிவாக தெரியாத எந்த ஒரு ஆபத்துகளையும் அல்லது நன்மைகளையும் அடையாளம் காணவும் அனுமதிக்குது. மருத்துவ ஆராய்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் தனிநபர்கள் மருத்துவ அறிவை மேம்படுத்துவதற்கான சுடு முயற்சிக்கு பங்களிக்கின்றனர். மேலும் புதிய சிகிச்சைகள் அனைவருக்கும் பயனுள்ளதா இருப்பதை உறுதிப்படுத்த மருத்துவ ஆராய்ச்சிகள் உதவுகின்றன. வெவ்வேறு வயது, இனக்குழுக்கள் மற்றும் சுகாதார பின்னணியை சேர்ந்தவர்கள் ஒரே சிகிச்சைக்கு வித்தியாசமா பதிலளிக்கலாம் அல்லது அவர்கள் உடல் மற்றும் உடல் சுற்றுக்கள் வித்தியாசத்தை காண்பிக்கலாம். மருத்துவ ஆராய்ச்சிகளில் பல்வேறு மக்கள் தொகையை சேர்ப்பதன் மூலம் சிகிச்சை ஆய்வுகளில் அல்லது பதிவுகளில் ஏற்படும் மாறுபாடுகளை ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் காணலாம். பின்னர் வெவ்வேறு நோயாளி குழுக்களின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய சிகிச்சைகளை அவர்கள் வடிவமைக்கலாம். மருத்துவத்தின் வரலாறு மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலம்
சாத்தியமான புரட்சிகர கண்டுபிடிப்புகளின் எடுத்துக்காட்டுகளா நிறைந்துள்ளது. அத்தகைய ஒரு உதாரணம் பென்சிலின் முதல் நுண்ணுயிர் எதிர்ப்பி ஆன்டிபயாடிக். 1940 ஆண்டு வாக்கிலே பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பென்சிலினின் செயல்திறனை மருத்துவ ஆராய்ச்சிகள் நிரூபித்தன. நவீன மருத்துவத்தில புரட்சியை ஏற்படுத்தியது மற்றும் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியது. மற்றொரு குறிப்பிடத்தக்க வெற்றி கதை போலியோ தடுப்பூசியின் வளர்ச்சி. 1950கள பெரிய அளவிலான மருத்துவ ஆராய்ச்சிகள் போலியோவை தடுப்பதில் தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை நிரூபித்தன. இது உலகளவில் இந்த பலவீனப்படுத்தும் நோயை கிட்டத்தட்ட ஒழிக்க வழிவகுத்தது. சமீபத்தில் புற்றுநோய் சிகிச்சையில மருத்துவ ஆராய்ச்சிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தன. ஆரோக்கியமான திசுக்களை விட்டுக் கொடுக்கும் போது புற்றுநோய் செல்களை குறிப்பாக குறிவைக்கும் சிகிச்சைகள் ஒரு நம்பிக்கைக்குரிய அணுமுறையா வெளிப்பட்டுள்ள எஸ்எம்எஸ்வி உயிர்காக்கும் சிகிச்சைகளின் வளர்ச்சிக்கு மருத்துவ ஆராய்ச்சிகள் வழிவகுத்தன. HAV வைரஸின் பிரதியை அடக்கும் ஆன்டிரெட்ரோவைரல் சிகிச்சை SARS-CoV-8 மன தண்டனையிலிருந்து நிரூபிக்கக்கூடிய நாள்பட்ட நிலைக்கு மாற்றியுள்ளது. இந்த வெற்றி கதைகள் மருத்துவ அறிவை மேம்படுத்துவதில் மருத்துவ ஆராய்ச்சிகளின் சக்தியை எடுத்துக்காட்டுகின்றன. அவை ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அளிக்கின்றன. பகுதி சந்து முதலில் நெறிமுறைகள் ஆராய்ச்சியில் நோயாளிகளை பாதுகாத்தல். மருத்துவ ஆராய்ச்சிகளின் நெறிமுறை நடத்தை மிக முக்கியமானது. பங்கேற்பாளர்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை பாதுகாப்பது மிக முக்கியம். அனைத்து மருத்துவ ஆராய்ச்சிகளும் கடுமையான நெறிமுறை வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். சோதனைகள் நேர்மையுடன் நடத்தப்படுவதையும் பங்கேற்பாளர்கள் மரியாதையுடன் நடத்தப்படுவதையும் இந்த வழிகாட்டுதல்கள் உறுதி செய்கின்றன. நெறிமுறை ஆராய்ச்சியின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று தகவலறிந்த சம்மதம். ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் சேருவதற்கு முன் சோதனையின் நோக்கம், நடைமுறைகள், சாத்தியமான அபாயங்கள் மற்றும் நன்மைகள் மற்றும் பங்கேற்பாளர்களா அவர்களின் உரிமைகள் பற்றி பங்கேற்பாளர்களுக்கு முழுமையா தெரிவிக்கப்பட வேண்டும். கேள்விகளை கேட்க அவர்களுக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் பங்கேற்க அவர்களின் தன்னார்வ சம்மதத்தை வழங்க வேண்டும். நிறுவன மதிப்பாய்வு வாரியங்கள் அல்லது சாயார்பிக்கல் எனப்படும் சுயாதீன குழுக்களால் மருத்துவ ஆராய்ச்சிகள் கடுமையான நெறிமுறை மதிப்பாய்வுக்கு உட்படுகின்றன. சோதனைகள் நெறிமுறையானவை என்பதையும் பங்கேற்பாளர்களுக்கு ஏற்படும் அபாயங்கள் குறைக்கப்படுவதையும் சாத்தியமான நன்மைகள் அபாயங்களை விட அதிகமாக இருப்பதையும் உறுதி செய்வதற்கு ஹார்பிக்கல் பொறுப்பு. பகுதி 6 அனைவரையும் சென்றடைதல். தமிழ்நாட்டில் சோதனைகளுக்கான சவால்கள். சுகாதார பராமரிப்பை மேம்படுத்துவதற்கு மருத்துவ ஆராய்ச்சிகள் மகத்தான வாக்குறுதியை அளித்தாலும் தமிழ்நாடு போன்ற தமிழ் பேசும் பகுதிகளில் சோதனைகளை நடத்துவதில் குறிப்பிட்ட சவால்கள் உள்ளன. பொதுமக்களிடையே மருத்துவ ஆராய்ச்சிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் புரிந்து கொள்வதும் ஒரு சவாலாகும். பலர் மருத்துவ ஆராய்ச்சிகளை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள் அல்லது அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை கொண்டிருக்கலாம். கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு வசதிகள் குறைவா உள்ளவர்கள் உட்பட பல்வேறு மக்களுக்கு மருத்துவ ஆராய்ச்சிகள் கிடைப்பதை உறுதி செய்வது மற்றொரு சவாலாகும். தகவலறிந்த சம்மத ஆவணங்கள் மற்றும் பிற சோதனை பொருட்கள் தமிழில் கிடைக்க வேண்டியதா மொழி தடைகளும் ஒரு சவாலாக இருக்கலாம். இந்த சவால்களை நிவர்த்தி செய்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள், சுகாதார வழங்குனர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களின் கூட்டு முயற்சிகள் தேவை. உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுவது, நம்பிக்கையை கட்டியெழுப்புவது மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகள் பற்றிய கலாச்சார ரீதியா உணர்திறன் வாய்ந்த தகவல்களை வழங்குவது அவசியம். பகுதி 7 நம்பிக்கையை கட்டியெழுப்புதல். ஆரோக்கியத்தை கட்டியெழுப்புதல், நமது சமூகங்களை ஈடுபடுத்துதல். மருத்துவ ஆராய்ச்சிகளின் வெற்றிக்கு தமிழ்நாட்டில் சமூகங்கிற நம்பிக்கையை கட்டியெழுப்புவது அவசியம். மருத்துவ ஆராய்ச்சிகள் பற்றிய துல்லியமான தகவல்களை பரப்புவதற்கும் எந்த ஒரு கவலைகள் அல்லது தவறான கருத்துக்களை நிவர்த்தி செய்வதற்கும் உள்ளூர் சுகாதார வழங்குனர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் மத தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது இதில் அடங்கும்.
கலாச்சார ரீதியாக உணர்திறன் வாய்ந்த முறையில் மருத்துவ ஆராய்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுவதை உறுதி செய்வதும் மிக முக்கியம். சாத்தியமான பங்கேற்பாளர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது ஆராய்ச்சியாளர்கள் உள்ளூர் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை மனதில் கொள்ள வேண்டும். சோதனை பொருட்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதா என்பதையும், மொழி உதவி தேவைப்படுபவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் கிடைக்கிறார்களா என்பதையும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். சோதனை பங்கேற்பாளர்களுக்கு வரவேற்பு மற்றும் உள்ளடக்கிய சூழலை உருவாக்குவது அவசியம். பங்கேற்பதற்கான தடைகளை குறைக்க போக்குவரத்து உதவி, குழந்தை பராமரிப்பு சேவைகள் மற்றும் பிற ஆதரவு சேவைகளை வழங்குவது இதில் அடங்கும். பகுதி 8. புதிய தொழில்நுட்பம், புதிய நம்பிக்கை, மருத்துவ ஆராய்ச்சிகளின் எதிர்காலம். தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் சோதனைகளை மிகவும் திறமையாகவும் உள்ளடக்கியதாகவும் நடத்துவதற்கான புதிய சாத்தியங்களை திறக்கும் நிலையில மருத்துவ ஆராய்ச்சிகளின் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. உதாரணமா, டெலிமெடிசின் மருத்துவ ஆராய்ச்சிகளை தொலைதூர பங்கேற்பை செயல்படுத்த முடியும். புவியியல் தடைகளை கடந்து சேவையாற்றப்படாத மக்களுக்கு அணுகலை விரிவுபடுத்துறது. ஸ்மார்ட் போன்கள் மற்றும் அணியக்கூடிய சென்சார்கள் போன்ற மொபைல் சுகாதார தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பங்கேற்பாளர்களிடமிருந்து நிகழ்நேர தரவை சேகரிக்க முடியும். இது சிகிச்சை பதில்கள் மற்றும் பக்க விளைவுகள் பற்றிய முழுமையான புரிதலை ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்குகிறது. தரவு பகுப்பாய்வை தானியங்குபடுத்துதல், தகுதியான பங்கேற்பாளர்களை அடையாளம் காணுதல் மற்றும் சிகிச்சை முடிவுகளை கணிப்பது மூலம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திர கற்றல் ஆகியவை மருத்துவ ஆராய்ச்சிகளை மாற்றுகின்றன. இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் புதிய மற்றும் மேம்பட்ட சிகிச்சைகளின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளன. அவை மருத்துவ ஆராய்ச்சிகளை மிகவும் அணுகக்கூடியதாகவும் நோயாளி மையமாகவும் மாற்றும். முன்னேற்றத்தில பங்கேற்பது உங்கள் ஆரோக்கியம், உங்கள் விருப்பம். மருத்துவ அறிவை மேம்படுத்துவதிலும் அதிநவீன சிகிச்சைகளிலிருந்து பயனடையவும் தனிநபர்கள் செயலிகள் பங்கு வகிப்பதற்கான ஒரு தனித்துவமான வாய்ப்பை மருத்துவ ஆராய்ச்சிகள் வழங்குகின்றன. நீங்க ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில பங்கேற்க விரும்பினால் முடிந்தவரை அதிக தகவல்களை சேகரிப்பது அவசியம். உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள், உங்கள் ஆராய்ச்சியை செய்யுங்கள். மேலும் சோதனையின் நோக்கம், நடைமுறைகள் மற்றும் சாத்தியமான அபாயங்கள் மற்றும் நன்மைகள் பற்றி கேள்விகளை கேட்க தயங்க வேண்டாம். மருத்துவ ஆராய்ச்சியே பங்கேற்பது என்பது ஒரு தனிப்பட்ட முடிவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சுகாதார பராமரிப்புக்கு எந்த விளைவுகளும் இல்லாமல் எந்த நேரத்திலும் பங்கேற்பை மறுக்கவோ அல்லது சோதனையிலிருந்து விலகவோ உங்களுக்கு உரிமை உண்டு. மருத்துவ ஆராய்ச்சிகளை அதிக விழிப்புணர்வு, புரிதல் மற்றும் பங்கேற்பை வளர்ப்பதன் மூலம் நம்மையும் வருங்கால சந்ததியினருக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு நாம் சூட்டாக பங்களிக்க முடியும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் விருப்பம், மருத்துவ முன்னேற்றத்துக்கு உங்கள் பங்களிப்பு என்ன? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் மகரன்.